எனக்கு நினைவு தெரிஞ்ச இந்த 26 வருஷத்துல நம்ம தலைவர் விஜய் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி நம்ம அண்ணன் விஜய்க்கு நான் பண்ற முதல் பிறந்த நாள் வாழ்த்து இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச அந்த 8 வயசுல இருந்து அமர்கலம்ல இருந்து இந்த நொடி வரைக்கும் நான் தலை ஃபேன் மட்டும்தான். தலை ஃபேன் தான் அடிச்சு சொல்லுவேன். கலாய்க்காத விஜய் படங்களே கிடையாது. பீஸ்ட்லாம் வச்சு செஞ்சேன். நெல்சன்லாம் அவ்வளோ கலாய்ச்சேன். சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் வந்து தன் படங்கள்ல பேசின அத்தனையும் நானே கலாய்ச்சிருப்பேன். படத்துல பேசலாம் ஏன் சர்க்கார்லாம் கலாய்ச்சிருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சொன்ன அன்னைக்கு வந்து என்னோட அரசியல்ல காமராஜருக்கு அப்புறம் கேப்டன் விஜயகாந்துக்கு அப்புறம் நான் கொண்டாடுற ஒரு ஆள் நம்ம அண்ணன் விஜய் தான். இது எப்படி சொல்றதுன்னு சொன்னா அது பெரிய விஷயம் நிறைய சொல்லணும். ஆனா சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் படங்கள்ல பேசின அரசியலை நிஜத்துல பண்ணுவாங்களாப்பா ஹீரோ மாதிரி ஸ்க்ரீன்ல பேசிட்டு போலாம், நிஜத்துல பேச முடியுமா, லாஜிக் இல்லப்பா அப்படின்னு கலாச்சிருக்கேன். பட் நிஜத்துலையும் பேசுன்னு பேசி காட்டினார்ல, அதுதான். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நம்பவே மாட்டீங்க, நீ தலைஃபேன் ஆடாடி பொய் சொல்ல அவரா, டைம்லைன் ஃபுல்லாக விஜய் போட்டோ தான் இருக்கும், விஜய் வீடியோ தான் இருக்கும், நம்ம முதல்வர் விஜய் வீடியோ தான் இருக்கும். 1.5 வருஷமா அந்த முயற்சி, நான் அரசியலுக்கு வர்றேன்னு ஆரம்பிச்ச அந்த முதல் நாள் முதல் கொடி அறிமுகத்திலிருந்து நான் சப்போர்ட் பண்ண ஒரு விஷயம். இந்த 1.5 வருஷம் கிட்டத்தட்ட என்னை விஜய் ரசிகன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சத்தியமா சொல்றேன், நான் விஜய் ஃபேனே கிடையாதுங்க. சினிமாவில் நான் விஜய் ஃபேனே கிடையாது. நான் பக்கா தலை ஃபேனு. ஆனால் இன்னைக்கு அரசியல்ல காமராஜருக்கு அப்புறம் கேப்டன் விஜயகாந்துக்கு அப்புறம் இன்னும் பல நல்ல மனிதர்களுக்கு அப்புறம் நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு அப்புறம் நான் இப்பயும் அதிகமாக கொண்டாடுற ஒரு தலைவன்னா, ஏற்றுக்கிட்ட ஒரு தலைவன்னா அது நம்ம விஜய் மட்டும்தான், நம்ம அண்ணன் விஜய் மட்டும்தான். அப்படிப்பட்ட நம்ம அண்ணன் விஜய்க்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்னு நீங்க அடிச்சாடுங்க. நான் பார்த்த வரைக்கும் உங்களோட நேர்மைக்கு என்னோட மிகப்பெரிய பாராட்டு. சீரியஸ்லி இந்த 20 வருஷ போராட்டம், நேர்மையான ஒரு அரசியல் தலைவன் வரமாட்டாரா? நேர்மையான அதிகாரிகள் உருவாக மாட்டாங்களா? நேர்மையான மக்களாட்சி கிடைக்காதா? இன்னைக்கு அது எல்லாத்தையுமே என் கண்ணு முன்னாடி இந்த 40 நாள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க கூட நிற்கிற அத்தனை எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், மக்கள்ல நானும் ஒருத்தனா நிற்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. அந்த பெருமை எனக்கு போதும். நீங்க இன்னும் சிறப்பான ஆட்சி தருவீங்க. இன்னும் அடுத்த 50 வருஷத்துக்கும் அதிசிறந்த ஆட்சி தருவீங்க. தமிழகத்தை இந்திய லெவல்ல உலக லெவலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்கன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை மக்கள் எல்லாருக்குமே வந்ததான் இன்னைக்கு 2 கோடி பேர் நம்ம கட்சியில் இருக்கிறதுக்கான காரணம். ஸோ அந்த நம்பிக்கை நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவீங்கன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தலைவா. அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போய் கொண்டாடுங்களே.